வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உள்ளே என்ன இருக்குன்றது உங்களுக்கு புரியும். உங்கள் பிரச்சனை தீரணும்னு விதி இருந்தால் தான் இதை நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் திதியை பற்றியது. பஞ்சாங்கத்தில் திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் அப்படின்றது. அதில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அப்போது திதியை வச்சு நம்ம விதியவே மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் அந்த அர்த்தம். எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மத்தியானம் வரைக்கும் அமாவாசை இருக்குது. அதுக்கப்புறம் பிரதமை திதி வருது. ஸோ பிரதமை திதி தேய்பிரையில் வர்ற பிரதமை திதி, அதனுடைய திதியினுடைய கரணநாதன் புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் உச்சமாகிறார். ஸோ புதனுடைய கரணநாதனுடைய வேலிடிட்டி பீரியட் 3 நாள். இந்த கிம்ஸ்தக கரணம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதாவது எவ்வளோ நாளைக்கு அதனுடைய பவர் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அந்த திதியில் செய்யும்போது இத்தனை நாளில் அந்த விஷயங்கள் கைகூடும் அப்படின்றது இருக்குது. அப்போ கிம்ஸ்தக கரணத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா 3 நாள் தான். ஸோ ரொம்ப நீண்ட நாள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நமக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு. 6ஆம் இடம் இல்லையா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அங்கே புதன் உச்சம். அப்போது கன்னியில் உச்சமாகறனால அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான நோய், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, 6ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்துவம். ஸோ இது எல்லாமே சீக்கிரத்தில் தீர்ந்து போயிடும். ஸோ இந்த கிம்ஸ்தக கரணத்து அன்னைக்கு நீங்கள் புதுசாக ஒரு டாக்டரை, இப்போ ஏற்கனவே ரொம்ப நாள் நோய் நொடியில் இருக்கீங்க, புதுசாக ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க அப்படின்னும்போது அந்த டாக்டருக்கு சரியான மருத்துவரை அணுகுவீங்க. அதே மாதிரி வம்பு வழக்கு இருக்குது, ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறீங்க, சரியான ஒரு அட்வொகேட், உங்களுக்கான அட்வொகேட்டு கிடைப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம், இப்போ நம்ம சொத்து விற்றால் தான் நம்ம கடன் அடைக்க முடியும், ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க. அப்போது அன்னைக்கு நீங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஓகே, இப்போ எங்கள் வீட்டிலையே இது நடந்திருக்கு. கிம்ஸ்தக கரணத்தை அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் ஒரு இவங்ககிட்ட பேசினாங்க, வீடு வாங்குறவங்கக்கிட்ட. ஸோ கரெக்டாக அன்றைக்கி பேசுகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி கிம்ஸ்தக கரணம் நடக்குது, இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த கரணத்தை அன்றைக்கி பேசினா 3 நாளில் முடிஞ்சிடும். ஸோ இவங்களே வாங்கிடுவாங்கன்னு சொன்னேன். அதே போல் 3 நாளில் அவங்களே அட்வான்ஸ் பே பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை. ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமாக விற்க முடியாமல் கடன் மேலே கடனாகி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இந்த கிம்ஸ்தக கரணத்தில் பேசுனது 3 டேஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நீண்ட நாள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேணும்னா நீங்கள் இந்த கரணத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த கரணத்தில் முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான தீர்வை நோக்கி முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, ஸோ இந்த 6ஆம் பாவத்துக்கான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தீர்ந்து போகும். இதே கல்யாணம், நல்ல ஒரு காரியங்கள், சுப காரியங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் 3 நாளில் தீர்ந்து போயிடும். அப்போ என்ன ஆகும், பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவா. இல்லை நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்றீங்க, அந்த நாளில் நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க, இல்லை அந்த மாதிரினா அது 3 நாளில் கட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு போகணும், நோய் நிவர்த்தி ஆகணும், கடன் நிவர்த்தி ஆகணும், வழக்கு பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி தீர்ந்து போகக்கூடிய விஷயங்களுக்கு இந்த கரணத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். கிம்ஸ்தக கரணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. ஸோ செவ்வாய் விரிவாயின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லபடியாக அந்த பிரச்சனை, செவ்வாய் விரிவாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை நல்லபடியாக சீக்கிரத்துலேயே நிவர்த்தி ஆகிடும். உங்களுடைய பிரச்சனை தீர வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதை மற்றவங்களுக்கு பகிருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.